அமெரிக்கால வேலை செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கும் அங்க ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்திய தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. H1B மற்றும் L1 விசாக்களை புதுப்பிக்கிறப்போ இனிமே பல்லாயிரக்கணக்கான டாலர்களை கூடுதலாக கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 9 நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறையால இந்திய ஐடி நிறுவனங்களும் வல்லுநர்களும் பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அஞ்சப்படுது. இதோட பின்னணிதான் என்ன? அமெரிக்கா எதுக்காக இந்த கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க? இதனால இந்தியர்களுக்கு ஏற்பட போற நீண்ட கால பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய விதிகளின்படி 9/11 ரெஸ்பான்ஸ் அண்ட் பயோமெட்ரிக் என்ட்ரி எக்ஸிட் ஃபீ திட்டத்தின் கீழே இந்த புதிய விசா நீட்டிப்பு கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கு. H1B விசா நீட்டிப்புக்கு ஒரு ஊழியருக்கு $4000, அதாவது இந்திய மதிப்புல சுமார் 3.36 லட்சம் கூடுதல் கட்டணமாக வசூலிக்க போறாங்க. L1 விசா நீட்டிப்புக்கு ஒரு ஊழியருக்கு $4500, இந்திய மதிப்புல சுமார் 3.78 லட்சம் கூடுதல் கட்டணம். அமெரிக்கால 50 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனங்கள்ல 50% அதிகமான ஊழியர்கள் H1B அல்லது L1 விசால வேலை செஞ்சுக்கிட்டு வந்தா அந்த நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த கூடுதல் கட்டண விதிமுறை பொருந்தும். முன்னாடியெல்லாம் புதிய விசா விண்ணப்பங்களுக்கும் நிறுவனம் மாறும்போது மட்டுமே வசூலிக்கப்பட்ட இந்த கட்டணமானது இனிமே வழக்கமான விசா நீட்டிப்புகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்திய நிறுவனங்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அமெரிக்கா எதுக்காக இந்த விசா கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னணியில சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அமெரிக்க உள்ளூர் குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை அளிக்கிறதுக்கும் வெளிநாட்டு ஊழியர்களை சார்ந்திருக்கிறத நிறுவனங்கள் குறைக்கிறதுக்காகவும் அமெரிக்க அரசாங்கம் முயற்சி பண்றாங்க. குறைந்த ஊதியத்துல வெளிநாட்டு ஊழியர்களை ஆன்சைட்டுக்கு கூட்டிட்டு வர்றதை தடுக்கிறதே இதனுடைய முதன்மையான நோக்கமா இருக்கு. அமெரிக்க எல்லையோர பாதுகாப்பு மற்றும் பயோமெட்ரிக் கண்காணிப்பு அமைப்புகளுக்கான நிதியை திரட்ட 9/11 ரெஸ்பான்ஸ் நிதி சட்டத்தின் கீழே இந்த கட்டணம் பெறப்படுது. இந்த விசா கட்டண உயர்வால இந்திய தொழில்நுட்பத்துறைக்கு ஏற்பட போற நீண்ட கால பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL மாதிரியான முன்னணி இந்திய ஐடி நிறுவனங்கள்ல பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அமெரிக்கால H1B மற்றும் L1 விசால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நீட்டிப்புக்கும் $10,000 கூடுதல் செலவாகிறதுனால நிறுவனங்களோட இயக்க லாப வரம்பு ரொம்ப கடுமையா பாதிக்கப்படும். அதிக விசா கட்டணம் காரணமாக இந்தியால இருந்து ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புறத குறைச்சிக்கிட்டு அமெரிக்காலேயே உள்ளூர் ஊழியர்களை நியமிக்க நிறுவனங்கள் முன்னுரிமை கொடுக்கும். அமெரிக்காவுக்கு நேர்ல அழைச்சிக்கிட்டு போய் பணிகளை செய்ய வைக்கிறதுக்கு பதிலா இந்தியாவிலிருந்தே பணிகளை செய்யக்கூடிய ஆப்சோர் டெலிவரி மாடல் முறை மேலும் அதிகரிக்கும். அமெரிக்க பல்கலைக்கழகங்களை படிச்சுட்டு ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் மூலமா H1B விசாவுக்கு மாற விரும்பக்கூடிய இந்திய மாணவர்களை ஸ்பான்சர் செய்யறதுக்கு நிறுவனங்கள் தயங்கக்கூடும். இந்த சூழலை எதிர்கொள்ள இந்திய ஐடி துறையும் நிபுணர்களும் முன்னெடுக்கக்கூடிய தீர்வுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத ஆராயறதும் அவசியமாகுது. அமெரிக்க நிறுவனங்கள் அவங்களோட சொந்த மையங்களை இந்தியாலேயே அமைச்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு வர்றாங்க. இத இந்திய ஐடி துறை பயன்படுத்திக்கணும். அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்காம ஐரோப்பா, கனடா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளுக்கான விசா வாய்ப்புகளை இந்திய வல்லுநர்கள் பயன்படுத்த தொடங்கணும். வழக்கமான ஐடி பணிகளுக்கு பதிலா AI மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் சார்ந்த உயர் மதிப்பு மிக்க பணிகள்ல இந்தியர்கள் தங்களை தகுதிப்படுத்திக்கணும். இந்திய நாஸ்கா மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மூலமா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த அநியாயமான கட்டண உயர்வுல சில விலக்குகளையோ அல்லது தளர்வுகளையோ பெற நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஏற்கனவே அமெரிக்கால தங்கி வேலை செய்து வரக்கூடிய ஊழியர்களுக்கு விசா புதுப்பித்தலின் போது நியாயமான விதிமுறைகள் பின்பற்றப்படணும் அப்படிங்கறத இந்திய வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அமெரிக்காவோட இந்த விசா கட்டண உயர்வு இந்திய ஐடி துறைக்கு ஒரு சவால் தான் அப்படின்னாலும் கூட டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல இந்தியாவோட அசைக்க முடியாத பலம் புதிய மாற்றங்களுக்கும் வழிகோலும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை.